பிரம்மாண்ட புராணத்தில் காணப்படும் உன்னதமான பொக்கிஷம் லலிதா சகஸ்ரநாமம். ராமாயணம், மகாபாரதம் போன்ற இதிகாசங்களுக்கு வால்மீகி, வியாசர் என ஒரு கவிஞர் உண்டு. ஆனால் லலிதா சகஸ்ரநாமம் சற்று தனித்துவமானது. 18 புராணங்களில் கடைசியான பிரம்மாண்ட புராணத்தில் உத்தரகாண்டம் பகுதியில் லலிதோபாக்யானம் என்ற கிரந்தத்தில் இது இடம்பெற்றுள்ளது. இது அன்னை லலிதாம்பிகையின் பெருமைகளை விளக்குகிறது. இந்த ஞானத்தை ஹயக்ரீவர் அகஸ்திய முனிவருக்கு உபதேசித்தார். அகஸ்தியர் பல ரகசியங்களை கற்றிருந்தாலும் மிக உயர்ந்த ரகசியமான இந்த 1000 நாமங்களை ஹயக்ரீவர் பின்னர் வெளிப்படுத்தினார். அகஸ்தியர் மீண்டும் மீண்டும் வேண்டியதால் தான் ஹயக்ரீவர் இந்த மகா மந்திரத்தை அவருக்கு அருளினார். இது அன்னை லலிதாம்பிகையின் நேரடி ஆணைப்படி உருவானது. பண்டாசுரன் என்ற அரக்கன் தேவர்களை துன்புறுத்திய போது அவர்களை காக்க மகா யாகம் நடத்தப்பட்டது. அந்த வேள்வி தீயிலிருந்து அன்னை லலிதாம்பிகை பேரொளியுடன் அவதரித்தாள். பேரொளியுடன் தோன்றிய அன்னை பண்டாசுரனை சம்ஹாரம் செய்து பிரபஞ்சத்தில் அமைதியை நிலைநாட்டினாள். இந்த வீர வரலாற்றை லலிதோபாக்யானம் விரிவாக விவரிக்கிறது. அன்னையின் அருளை பெற்ற வசினி போன்ற 8 வாக்தேவதைகள் அம்பிகையின் முன்னிலையிலேயே இந்த 1000 நாமங்களை முதலில் பாடினார்கள். இதில் ஒரே ஒரு நாமம் கூட மீண்டும் வருவதில்லை. ச, வா, ஹி போன்ற இடைச்சொற்கள் இன்றி மிக துல்லியமான கவிதை நடையில் இது லலிதாம்பிகையை துதிக்கிறது. நாமங்கள் 1 முதல் 84 வரை அம்பிகையின் அழகை வர்ணிக்கின்றன. இது அன்னை ஸ்ரீநகரத்தில் வீற்றிருக்கும் கோலத்தையும் ஸ்ரீ சக்கரத்தின் ரகசியத்தையும் விளக்குகிறது. இந்த நாமங்கள் மனித உடலில் உள்ள குண்டலினி சக்தியை விழிப்படையச் செய்யும் ஆற்றல் கொண்டவை என்று யோக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. தமிழ்நாட்டில் உள்ள திருமியச்சூர் லலிதாம்பிகை ஆலயத்தில்தான் ஹயக்ரீவர் இந்த ஞானத்தை அகஸ்தியருக்கு வழங்கியதாக கருதப்படுகிறது. அன்னை இங்கு மனோன்மணி சுரூபமாக திகழ்கிறாள். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் ஆலயமும் லலிதா சகஸ்ரநாம வழிபாட்டின் முக்கிய மையமாக திகழ்கிறது. அன்னை லலிதாவே அங்கு காமாட்சியாக அருள் புரிகிறாள். வெள்ளிக்கிழமைகளிலும் பௌர்ணமி நாட்களிலும் இதை பாராயணம் செய்வது சகல நன்மைகளையும் பாதுகாப்பையும் தரும். இது அன்னையின் பேர் அருளை பெற ஒரு உன்னத வழியாகும். மன அமைதி, ஆரோக்கியம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றத்திற்காக லட்சக்கணக்கான பக்தர்கள் இன்று உலகம் முழுவதும் இதை பாராயணம் செய்கிறார்கள். அன்னையின் கருணை அனைவருக்கும் கிடைக்கட்டும். அன்னையின் அருளை பெற லலிதா சகஸ்ரநாமத்தை போற்றி வணங்குவோம். லலிதாம்பிகையே போற்றி. ஓம் ஸ்ரீ மாத்ரே நம.